குடிநீருக்காக தவிக்கும் கிராம மக்கள் நீண்ட தூரம் சென்று கிணற்றில் தண்ணீர் இறைத்து செல்லும் அவலம். தென்காசி மாவட்டம் மலையடிக்குறிச்சி கிராமத்தில் வசிக்கும் சுமார் 1000 குடும்பங்கள் பல ஆண்டுகளாக குடிநீர், சாலை மற்றும் வடிகால் வசதிகள் இல்லாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தென் தமிழகத்தின் குடிநீர் ஆதாரமான தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் இக்கிராமத்தை சென்றடையவில்லை. அதேபோல் அருகில் உள்ள கோட்டை மலையார் பகுதியில் இருந்தும் நீர் கொண்டு வரப்படவில்லை. கிராமத்திற்கு வெளியே உள்ள ஒரு கிணற்றிலிருந்து கயிறு கட்டி தண்ணீர் இறைத்து பயன்படுத்தும் அவல நிலை தொடர்கிறது. மோட்டார் மற்றும் குழாய் வசதிகள் ஏற்படுத்தி தாமிரபரணி கூட்டு குடிநீர் அல்லது கோட்டை மலையார் குடிநீரை வழங்க வேண்டும் என்பதே மக்களின் முதன்மையான கோரிக்கை. எனக்கு வயசு 45 ஆயிடுச்சு. அதுக்கு மின் காலத்துல இருந்தே குடிதண்ணீருங்கிற ஒரு பிரச்சனை இந்த ஊர்ல இருந்துக்கிறது. தாமிரபரணி தண்ணியும் கிடையாது, கோட்டை மலையாட்சி தண்ணியும் கிடையாது, எந்த ஒரு பைப் லைன் எதுவுமே கிடையாது. ஆனால் எங்கள் மக்கள் குடி தண்ணி கிணத்துல போய் எடுத்து தாங்க இருக்கேன். அது பெரிய இந்த பாதையில் தான் போய் நடந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த தார் வசதி போட்டு தரணும். அடுத்து குடி தண்ணீரும் எங்கள் ஊர் கிராமத்திற்கு பைப் லைன் போட்டு எல்லா வீடுகளுக்கும் நல்லி வச்சு கண்டிப்பாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை முடிவு எடுத்து தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முறையாக வடிகால் வசதி இல்லாததால் கழிவு நீர் தெருக்களிலும் நடைபாதைகளிலும் தேங்கி நிற்கிறது. இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளது. எனவே முறையான வடிகால் அமைத்து சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். சீரற்ற சாலைகளால் மக்களின் அன்றாட போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சாலை வசதி இல்லாமல் சாக்கடை தண்ணியெல்லாம் இந்த ஓடையில் போய்கிட்டு இருக்கு. இதில் இதை நாங்கள் பலமுறை அரசாங்கத்துக்கு பஞ்சாயத்துக்கும் எடுத்து சொல்லி இதுவரைக்கும் அதை சீர் செய்யலை. அடுத்து ஸ்கூல் வேனு இங்கே வர்றது ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. பிறகு இந்த மாதிரி விவசாய பொருள் இந்த வழியாக கொண்டு செல்வதற்கு ரொம்பவும் இடைஞ்சலாக இருக்குது. அதனால் இந்த சாலையை இந்த ரோட்டை சீர் பண்ணி கொடுக்கணும். இது குறித்து கிராம மக்கள் பல முறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் விரக்தி அடைந்த கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்துள்ளனர். மலையடிக்குறிச்சி 11வது வார்டு திமுக கவுன்சிலர் விஜயபாண்டியன் இப்பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பல முறை தார் ரோடு போட சொல்லியும், வாரங்கள் கட்ட சொல்லியும், குடிநீர் வசதி செய்ய சொல்லியும், சேர்மன்ட்டையும் மாவட்ட ஆட்சித்தலைவரையும் பல முறை மனு கொடுத்தாச்சு. எந்த விதமான நடவடிக்கை இந்த மாவட்ட நிர்வாகம் எடுக்கலை, ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எடுக்கலை. நீ அடுத்த கட்டமாக மக்களை திரட்டி போராட்டம் பண்ணக்கூடிய வேலைகளை தீவிரப்படுறதுக்கு ஆயத்தமாக இருக்கேன். இந்த பகுதி மக்கள் காலங்காலமாக 100 ஆண்டுகளுக்கு மேலே குடிதண்ணி வசதி இல்லாமலே இந்த மக்கள் இருக்காங்க. அப்போ எப்படி இது இப்போ குடிதண்ணி பயன்படுத்துகிறான்னு கேட்டிங்கன்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல பழங்கால முறைப்படி வாளியை வச்சு எடுத்து தான் அதை வச்சு தான் குடிக்கிறாங்க, மற்ற கருத்து பயன்படுத்துகிறாங்க. எந்த விதமான குடிதண்ணிக்கு உண்டான ஆதார சோர்ஸும் இந்த ஊரில் இது வரைக்கும் கிடையாது. எல்லா அரசாங்கமும் இந்த பகுதி மக்களை புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கு. இது மக்களோட அறியாமை காரணமானு தெரியல. இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களை ஒன்று திரட்டி அடுத்த கட்டமாக உண்ணாவிரதம் போராட்டங்களை முன்னெடுப்பு செய்துதான் இந்த பகுதி மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு உண்டான ஏற்பாடு செய்ய முடியுமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நான். வட்டார வளர்ச்சி அலுவலர் முழுமையான ஆய்வு செய்த பின் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார். மலையடிக்குறிச்சி கிராம மக்களின் நீண்டகால கோரிக்கைகளை தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் நிறைவேற்றுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.